ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் பைபிளின் சத்தம் வாசகம் 28ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பசும் பொன்னினாலே ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அது இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பில கட்டுவாயாக. யாருக்கு கட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும்போது அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆரோன் என்கிற பிரதான ஆசாரியனுக்கு ஒன்று கட்ட சொல்றாரு. கர்த்தருக்கு பரிசுத்தன்ற பட்டத்தை என்ன பண்ண கட்டணுமா? நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. நீங்கள் நிறைய ஆட்கள் மேரேஜஸில் இந்த கோயில்களில் சில இடங்களில் ஒரு இது ஒன்று கட்டுவாங்க பாருங்க. ஏன் கட்டுறாங்கன்னு தெரியாது. இதுதான் இப்படி வச்சு கட்டுறாங்க. இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த முத்திரை வெட்டு ஒரு ஊழியக்காரன் பிரதான ஆசாரியன் நெற்றியில கட்டப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற நிலையில இருக்கிறோம். அந்த பட்டம் நெத்தியில கட்டப்படணுமா அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் முற்குறிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நம்மளை எப்படி தேவன் அழைச்சிருக்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் வருகிற அத்தனை பேரும் யார் தான்? கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு மறந்து போறதுனால தான் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. பரிசுத்தம் நம்ம மேல நிக்கல. நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்குள் என்னைக்கு வரீங்களோ, இயேசுவை என்றைக்கு அறிந்து கொண்டீங்களோ, அவருடைய வார்த்தை என்றைக்கு படிக்க ஆரம்பித்தீங்களோ, அவருடைய வார்த்தை என்றைக்கு கேட்க ஆரம்பிச்சு, என்றைக்கு ஆலயத்துக்குள்ள கால் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஹல்லேலூயா. நெத்தியில் அதை போட்டுட்டார், அதை முத்திரையா வச்சுட்டார். இந்த காலவேளை சொல்லுற ஆண்டவர் அழுக்கா இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த காலவேளை நான் சொல்றேன், நீ அப்படி இல்லை. நீ உள்ள வரும்போதே கர்த்தரோட பரிசுத்தம் என்று முத்திரையிட்டார். சீக்கிரத்துல உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. சத்துரு நடுங்குவான், பிசாசு நடுங்குவான், எதிராக இருக்கிற மக்கள் அஞ்சுவார்கள். தேவனதை செய்வார். நீங்கள் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் வாழும்போது கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்பதை நீங்கள் என்னைக்கு முழுவதுமா பிலீவ் பண்ண அதாவது முழுவதுமா விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கே கர்த்தருடைய செயல் ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பரிசுத்தமாய் வாழணும். உமக்கென்று தீர்மானிக்கப்பட்டவர்கள், உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், சித்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். ஸ்தோத்திரப்பா. பார்க்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் இருக்கட்டும். அவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.